ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனை என்னை கொண்டு விடுங்கள் என திறந்த மன்றில் கோரிய ஞானசார தேரர் மேன்முறையீட்டுக்கு பின்னர் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையும் நிராகரிப்பு என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் கல்குடாத்தே ஞானசார தேரருக்கு இஸ்லாத்தை அவமதித்ததாக கூறி அவருக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக இடம் காணப்பட்டு 9 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனவினால் அறிவிக்கப்பட்டது என்பதான செய்தியாகவே அந்த செய்தி பிரதானமாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். பல்வேறு முக்கியமான விடயங்களே குறித்து அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. இதன் பொழுது பிரதிவாதியான ஞானசார தேரர் மன்றில் ஆஜராகியிருந்தார். இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என ஞானசார தேரர் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பொருளை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ரிகாஸ் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் மேலதிக நீதவான் முன்னிலையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முறைப்பாட்டாளர் தரப்பினுடைய சாட்சியாளர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் நீதிமன்றில் சாட்சியம் அளித்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் குறித்த வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்ளும் நோக்கில் தனது சேவை பெறுநர் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோர தயாராக இருப்பதாக ஞானசார தேரருடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தார்கள். சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்யுமாறு சிரேஷ்ட சட்டத்தரணி காமினி அல்விஸ் நீதிமன்றில் கோரினார். இவ்வாறான பின்னணியிலேயே குறித்த வழக்கினுடைய தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் நேற்று பாதிக்கப்பட்ட தரப்புக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஜ் நூர்தீன் ஆஜரானார். திறந்த மன்றில் தீர்ப்பை அறிவித்த நீதவான் பசான் அமரசேன அரசியலமைப்பின் 10வது உறுப்புரை ஒருவர் விரும்பும் எந்த ஒரு மதத்தையும் அல்லது நம்பிக்கையும் பின்பற்றுவதற்கான சுதந்திரத்தையும் அடிப்படை மனித உரிமையையும் உறுதி செய்திருக்கிறது. அதற்காக முஸ்லிம்கள் தங்கள் மதத்தில் நம்பிக்கை கொள்ள முழு உரிமையும் அவர்களுக்கு உண்டு என்று நீதவான் தனது தீர்ப்பை அறிவித்து குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆண்டு ஜூலை மாதம் 8ஆம் தேதி அன்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பிரதிவாதியான ஞானசார தேரர் தெரிவித்த சில கருத்துக்கள் முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கைகளை அவமதித்ததாக கூறி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அரசியலமைப்பினுடைய விதிகள் மற்றும் தண்டனை சட்டக்கோவையின் 299 ஆனா பிரிவின் படி மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் வகையில் செயற்படுத்த முடியாது. எனவே முஸ்லிம்களுடைய மத நம்பிக்கைகளை அவமதிக்கப்பட்டுள்ளமை பிரதிவாதி தொடர்புடைய ஊடக மாநாட்டில் வெளியிட்ட கருத்துக்களூடாக தெளிவாக தெரிகிறது. அந்த கருத்துக்கள் அலட்சியத்தால் செய்யப்பட்டவை அல்ல, மாறாக பிரதிவாதியால் வேண்டுமென்றே வெளியிடப்பட்டன என்பதும் தெளிவாகிறது. அதன்படி பிரதிவாதி வேண்டுமென்றே தொடர்புடைய இந்த குற்றத்தை செய்ததாக வழக்கு விசாரணையில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பிரதிவாதிக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி முறைப்பாட்டாளர் தரப்பால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பிரதிவாதியை குற்றவாளி என இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது என நீதவான் பசன் அமரசேன அறிவித்திருந்தார். எனவே ஞானசார தேரரை குற்றவாளி என நீதிவான் அறிவித்த போது கூண்டில் நின்றிருந்த அவர் திறந்த மன்றில் பேசினார். கனம் நீதவான் அவர்களே, நான் ஒரு பௌத்த துறவி. நான் சுமார் 20 ஆண்டுகள் இஸ்லாமிய அடிப்படைவாதம் பற்றி பேசி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்க முடியாது. அதற்கு என்னை உடனடியாக கொண்டு விடுங்கள் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதவான் தனது முடிவில் திருப்தி அடையவில்லை என்றால் மேன்முறையீடு செய்ய வாய்ப்பிருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் ஞானசார தேரர் சார்பாக மன்றில் சட்டத்தரணி இரேஷ் செனவிரத்னவுடன் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி காமினி அல்விஸ் ஞானசார தேரருக்கு இலக்கு தண்டனை ஒன்றை அளிக்குமாறும் அவர் மீண்டும் சமூகத்தில் ஒன்றிணைவதற்கு அது ஏதுவாக அமையும் என்றும் கோரிக்கை முன்வைத்திருந்தார். அனைத்து தரப்பினருடைய வாதங்களையும் பரிசீலித்த பின்னர் நீதவான் ஞானசார தேரருக்கு 9 மாத கால சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்திருந்தார். இதனையடுத்து பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தரணி காமினி அல்விஸ் இந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்ய உள்ளதாக நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். அதனையடுத்து அவரது சட்டத்தரணிகள் கொழும்பு மேல் நீதிமன்றில் மேன்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதனையடுத்து மேல் நீதிமன்றில் தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்துள்ளதை மையப்படுத்தி தீர்ப்பளித்த கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமர்சேவிடம் பிணை விண்ணப்பம் முன்வைக்கப்பட்டது. எனவே ஞானசார தேரர் முதுகு பகுதியில் ஏற்பட்டிருக்கின்ற உபாதைக்கு ஜாவர்தனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவது பிணை கோரிக்கைக்கான விசேட காரணியாக முன்வைக்கப்பட்டது. இதனை விட 9 மாத கால சிறை என்பது சிறைச்சாலை நாட்காட்டி பிரகாரம் சுமார் 6 மாதங்கள் வரை குறைக்க காலத்தை கொண்டது எனவும் அது மேன்முறையீட்டு நடவடிக்கைக்கு சென்று நிவாரணம் பெற்றுக்கொள்ள போதுமான காலம் அல்ல என்பதனால் அதனையும் விசேட காரணியாக கருதி பிணையில் ஞானசார தேரரை விடுவிக்குமாறு அவர்கள் சார்பில் மன்றில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி காமினி அல்விஸ் கோரியிருந்தார். அதன்போது ஞானசார தேரருக்கு சிறையில் உள்ள உயிர் அச்சுறுத்தல் இருப்பதற்காகவோ அல்லது வேறு காரணிகள் இருக்கின்றனவா என நீதவான் ஆராய்ந்தார். அவ்வாறு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என உறுதி செய்த நீதவான் ஞானசார தேரருக்கு சிகிச்சை பெறும் நடவடிக்கைகளை சிறையிலிருந்து முன்னெடுக்க முடியும் எனவும் மேன்முறையீட்டு நடவடிக்கைகளை அங்கிருந்து முன்னெடுக்க பாதிப்பு இல்லை எனவும் சுட்டிக்காட்டி பிணை கோரிக்கையை நிராகரித்திருந்தார். அதன்படி கலகுடாத்திய ஞானசார தேரர் சிறை தண்டனை கைதியாக பெலிக்கடை சிறைச்சாலைக்கு அழைத்துச்
அழைத்துச் செல்லப்பட்டார் என்பதான விடயம் பிரதானமான விடயமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்.